அவளின் ஆசிக்குள் நுழைந்த காற்று உயிரை தடவி திரும்பும் போது மோட்சம் அடைந்து ராகங்கள் ஆகின்றதே. ஓ மழையின் துளிகள் அவளை நனைத்து மார்பு கடந்து இறங்கும் போது முக்தி அடைந்து முத்துக்கள் ஆகின்றதே. நிலவின் ஒளியை பிடித்து பிடித்து பாலில் நனைத்து கண்ணங்கள் செய்து விட்டார். உலக மலர்கள் பறித்து பறித்து 2 பந்துகள் அமைத்து பெண்மை சமைத்து விட்டார். அழகு என்பது ஆண் பாலா பெண் பாலா என்பதில் எனக்கு சந்தேகம் தீர்ந்தது. அழகு என்பது நிச்சயம் பெண் பாலடா. கவிதை என்பது மொழியின் வடிவம் என்றொரு கருத்தும் இங்கு உடைந்தது. கவிதை என்பது கன்னி வடிவமடா.